இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்ல கிரிப்ஸியான அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க, ஈவினிங்கில் ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இது 10 நாள் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓமம் சேர்த்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் நல்லா சாஃப்டாக வரதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சதும் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இது ஒரு வாரம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது ஒரு வாரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எனக்கு 6 உருண்டை சின்னசாக வந்திருக்குங்க. உருண்டை பிடிச்சி முடித்ததும் நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு வரமாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி பாத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. வரமாவு போட்டே தேய்ச்சிக்கோங்க, எண்ணெய் போட்டு தேய்க்காதீங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சதும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரே சேமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் தேய்ச்சி முடித்ததும் இப்போ ஒன்றொன்னா எடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயை அது மேலே சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் விடாமல் எல்லா பகுதியிலையும் பரப்பி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு எல்லா பகுதியிலையும் பரப்பி விட்டதும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை அது மேலே சேர்த்து சேம் அதே மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. 6 உருண்டை வந்திருக்கிறதுனால நான் 2 பேட்சாக பிரிச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 3, செகண்டு 3ன்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மடித்து விட்டுக்கலாங்க. சேம் அந்த பக்கமும் இதே மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா மடித்து விட்டதும் திரும்ப சைடில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. நல்லா பரப்புனதும் அந்த பக்கம் இருந்து சென்டரில் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா 4 பக்கமும் மடித்து விட்டதும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. சேம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணதும் இது வேறு பவுலில் மாற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்ததும் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வரமாவு போட்டு தேய்ச்சோம். இப்போ எண்ணெய் சேர்த்து தேய்க்க போகிறோம். எண்ணெய் சேர்த்ததும் நல்லா அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி வந்ததும் இப்போ நம்ம பீஸா கட்டர் இல்லைனா கத்தி வச்சு இது போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஷேப்காக தான் கட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஷேப் இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலில் எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கிற மாவை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்தளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் சேம் இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.